எல்லாம் சொல்லுவோமா? மரணமும் ஜீவனும் என்னுடைய நாவின் அதிகாரத்தில் வைத்திருக்கிறார். வாழ்றதும் சாகிறதும் வேற எங்கேயும் முட்டியில வைக்கல, வயிற்றுல வைக்கல, கண்ணுல வைக்கல. எங்க வச்சுட்டாரு? வாயில வச்சுட்டாரு. இந்த வாய் ராத்திரியும் பகலும் பாருங்க, அவரை தவிர வேற எதையும் பேசவே கூடாது. அதெல்லாம் சொன்னாரு. ராத்திரியும் பகலும் ஜீவனை குறித்து, தேவனை குறித்து, ஆசீர்வாதங்களை குறித்து, கஷ்டமோ நஷ்டமோ, பசியோ பட்னியோ, இந்த வார்த்தையை விட்டு என் வாய் என்ன பண்ணக்கூடாது? சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், என் வாய்க்கு காவல் வையும் ஆண்டவரே, உம்மை தவிர வேற எதுவும் பேசிடக்கூடாது. இவன் உண்மையான கிறிஸ்துவன். வேற நீங்க பேசிட்டு இருக்கும் போதெல்லாம் தேவன் அசிங்கப்பட்டு இருக்கிறாரு, அவமானப்பட்டு இருக்கிற பிசாசு சொல்லுவான், நாக்க நரக அக்னியில கொளுத்திட்டு பாருங்க, நல்லா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறான். மீதி எல்லாம் பேசுவாங்க. கடன் எவ்வளவு இருக்குது, பிரச்சனை எவ்வளவு இருக்குது, குடும்பத்துல கதை எவ்வளவு இருக்குது, எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. பிசாசு சொல்லுவான், நல்லா பேசு, நல்லா 3 மணி நேரம் என் கதையை உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கிற? பேசிட்டு இருக்கிற, பேசு பேசு. தேவன் சொல்லுகிறான், இந்த கனியில் எதை புசிக்கிறாயோ அதுவே உனக்கு சேரும். இந்த உலகம் முழுவதும் கடவுளை பேசுறது கம்மி, பிரச்சனை பேசுறது அதிகம். அதனாலதான் யாக்கோபுல எழுதினாரு, ஒருவன் 3வது அதிகாரத்துல, ஒருவன் சொல் தவறாதவன் இருந்தால் அவன் பூரண புருஷன். அப்படின்னு என்ன? கடவுளுடைய வார்த்தையை தவிர வேற எதையும் நாம் மாற்றி பேசலன்னா பூரண புருஷன் என்ன? ரட்சிப்புக்கு சரியான ஒரு ஆம்பளை பொம்பளை. சொல்லுதான் கரெக்டா இருக்கணும். பாருங்க, கிறிஸ்துவன் உண்மை தவிர வேற எதையும் பேச மாட்டாண்டு. பாருங்க, ரட்சிப்பு பாருங்க, அதுக்கு இதுக்கு வருதா இல்லையா? ரட்சிப்பு முதலாவது எதுக்கு வரணும்? நாக்குக்கு ரட்சிப்பு வரணும். நாவை குறித்து ரட்சிப்பு வேணும். பாருங்க, அதனால சொல்றாரு, வாசிப்போம் நீதிமொழிகள். சாலமோன் பாருங்க இங்க எவ்வளவு அருமையா எழுதியிருக்கான். நீதிமொழிகள் 22 நீதிமொழிகள் 22 வசனம் 17. உன் செவியை சாய்த்து ஞானிகளுடைய வார்த்தைகளை கேட்டு என் போதகத்தை உன் இருதயத்தில் வை. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு பாருங்க, ஃபர்ஸ்ட் எதை சாய்க்கணுமா? காதை சொல்லணும். ஆண்டவரே, என் காதை ரட்சிப்புக்குள்ள நடத்துங்க. ஏன்னா இதை கேட்கறதுக்கு இன்னைக்கு உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷன்ல இருந்து பாட்டி பூட்டம் வாலிபர்கள் வரையிலையும் இந்த வசனத்தை கேட்கறதுக்கு, ஆண்டவருடைய பாட்டை கேட்கறதுன்னு சொல்லுவாங்க. வேற எதனா மாத்துப்பா பாட்டு. நீங்க எங்கேயாவது வந்து சாவுக்கு கல்யாணத்துக்கு டிராவல்ஸுக்கு போய் பாருங்க, உலகத்தானில் இருக்கும்போது யாருனாவது ஆண்டவர் பாட்டு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே சொல்லிடுவாங்க அவங்க பாட்டை மாத்திட்டு வேற ஏதாவது நல்லா அடிப்பாட்டு போடு. காதை பார்த்து சொல்லணும், ஆண்டவரே, இந்த காது உன் வார்த்தையை கேட்பதற்காக படைக்கப்பட்டது, இதை அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே. உலக காரியங்களை அருவருக்கிறேன். உண்மையான ரட்சிப்புக்கு இந்த காது ஒப்பு கொடுத்திருந்தா அருவருக்கும். பாருங்க, நிறுத்து நிறுத்து, குடும்பம் கட்டுறோம், சரீரம் கட்டுறோம், ஆவி கட்டுறோம் சொல்றாரு. பாருங்க, கவனிங்க, உன் செவியை சாய்த்து ஞானிகளுடைய வார்த்தைகளை. ஞானி யாரு? தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்றவங்களுக்கு பேர் தான் என்னது? ஞானி. ஞானியாகிய சாலமோன், ஒருவன் ஞானத்தில் குறைவில்லானா இருந்தால் யாவருக்கும் சம்பன்னமாய் கொடுக்கிற தேவனிடத்திலிருந்து ஞானத்தை கேட்டு பெற்று அந்த ஞானி பேசுற வார்த்தைக்கு மட்டும் செவி என்ன பண்ணு? ஓபன் பண்ணி விடு. நம்ம கேட்க விரும்புற ஆண்டவரே, உங்க சத்தத்தை, உங்க வசனத்தை, உங்க பாடலை, அப்பயே வாழ்வுக்கு தப்ப மாட்டேன் ஆண்டவர். அப்பயே பார்த்துருவாரு, தலைக்கு நீ போ. அடுத்த பாருங்க, என் போதகத்தை உன் இருதயத்தில் வை. பாருங்க, ஃபர்ஸ்ட் சொல்றாரு, உன் செவியை சாய்த்து ஞானிகளுடைய வார்த்தையை கேட்டு, இரண்டாவது கேட்டதை என்ன பண்ணு? உன் இருதயத்தில் பத்திரப்படுத்தி காத்துக்கொள். உள்ள வைக்கட்டும். தங்கத்தை கொண்டு போய் உள் லாக்கர்ல வைக்கிறது அது ரெண்டாவது விஷயம். காசை கொண்டு போய் கட்டுக்கட்ட உள்ள வைக்கிறது ரெண்டாவது விஷயம்.
அதை வெள்ளி பொன்னை காட்டிலும் பணத்தை காட்டிலும் விலையேறி பெற்றது தேவனுடைய வார்த்தை. உள்ளே 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 ஆண்டவரே மறுபடியும் பிறந்த அந்த ஆவிக்குள்ளே வார்த்தையை வைக்கிறேன். அதை காத்துக்கிறேன். ஒவ்வொரு நாளும் அதன்படி நடக்கிறேன், அதன்படி கேட்கிறேன், அதன்படி பார்க்கிறேன், அதன்படி பேசுறேன், அதன்படி சிந்திக்கிறேன். தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு தப்பவே மாட்டீங்க. உண்மை. அடுத்த பத்தி சொல்றாரு, வாசிப்போம் 18. அவைகளை உன் உள்ளத்தில் காத்து அவைகளை உன் உதடுகளின் வாயை பத்தி தான் சுத்தி சுத்தி அடிக்கிறார் பாருங்க. பைபிள் பூரா வாயை பத்தி தான் அடிக்கும். கிறிஸ்துவனுக்கு வாயை பத்தியே இல்ல பாருங்க. அங்க தோத்திரம் தோத்திரம் வந்து இங்க வந்து சொல்லுவாங்க, உங்களுக்கு ஒரு கதை தெரியுமா சிஸ்டர் அப்படின்னுவாங்க. அவங்க வீட்டு கதையை அவங்களே சொல்லிட்டு இருப்பாங்க. ஐயோ, கேட்டா அங்க தோத்திரம் சொல்லிட்டு வந்துட்டாங்க. வாயை குறித்து என்ன கேட்கவே இல்லையா? பைபிள்ல தான் படிக்கலையா? தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, அவைகளை உன் உள்ளத்தில் காத்து அவைகளை உன் உதடுகளின் நிலைத்திருக்க பண்ணும்போது. அப்படின்னா என்ன? உள்ளத்துல என்ன கேட்டியோ அது உள்ள இருக்கட்டும். அப்படியே வாய் வழிய வரும்போது உதட்டுல என்ன வரட்டும்? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், நான் சுகமானேன், என்னை தாழ்விலிருந்து தூக்கி விடுகிற தேவனை பேசிக்கொண்டே இருக்கணும். உதட்டுல வாய்க்கும் பாருங்க உள்ளத்துக்கும் நெருங்கின சம்பந்தம் இருக்கிறது. பேசி 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 தான் கலெக்டர் ஆகிறான், பேசி பேசி தான் டாக்டர் ஆகிறான். இந்த வாயில படிச்சு படிச்சு படிச்சுதான் எல்லாமே பெரிய பெரிய லெவல்ல போயிட்டு இருக்கிறான். வினியனா மாறுறான். குடிசை வீட்டுல இருக்கிறவன் நல்லா இரவும் பகலும் இரவும் பகலும் பாருங்க டீச்சிங்க கேட்கறான், மனதுல வைக்கிறான், மனதுல இருக்கிற திரும்ப வாயில சொல்லி பார்க்கறான், எழுதி பார்க்கறான். ஒரு நாள்ல பெரிய போஸ்டிங்ல போய் உட்கார்றான். அன்று சொல்றாரு, இரவும் பகலும் என் வார்த்தையில தியானமாயிரு, சொல்லிட்டு அதை சிந்தித்துக் கொண்டு. உலகத்துல பாருங்க கண்டதெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் நினைச்சிட்டு கண்டதெல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது. அப்ப சொல்றாரு, அவைகளை உன் உள்ளத்தில் காத்து அவைகளை உன் உதடுகளில் நிலைத்திருக்க பண்ணும்போது அது என்ன இருக்கும்? எல்லாம் சொல்லுங்க. என் உதடுகளில் காத்து துன்பம் நிறைந்த உலகத்தில் இன்பம் தருகிறது தேவ வார்த்தை. கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்துவோம்.